கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்லும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமையாக இந்த நாளிலும் கூட சில கர்த்தருக்கு கொடான நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்வுடைய வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் தெளிவாக தீர்மானமாக தீர்மானமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தை நம்மளோட எல்லாருக்கும் பிரயோஜனப்படுகிற வகையில் எனக்கும் பிரயோஜனப்படுகிற வகையில் இருக்க நன்றி கர்த்தர் சாமி சொல்லி பார்க்கிறேன். நான் இந்த டைட்டில் எடுக்கும் பொழுதே ஒரு சின்ன தயப்பு இருந்துட்டே இருந்தது எனக்கு, இது எடுக்கலாமா வாங்கலாமான்னு. ஃபர்ஸ்ட் ஜோம் நான் உட்காந்தா ஒரு சாங் எனக்கு நினைவுதலா வந்தது. அதுக்கப்புறமா பைபிள் திறந்து பார்க்கிறேன், அதுக்கு ஒத்த வசனமாவே 2-3 தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் டவுட்டாவே இருந்தது. மறுநாள் காலை இது என்ன டைட்டில் எடுக்க போறேன்னு எங்க வீட்டுக்காரர் கூட தெரியாது. அவர் ஒரு சாங் போடுறாரு, அதே சாங்கு அது ஆனா வேற சாங்கு, ஆனா அதே வார்த்தை திரும்பவும் ரிப்பீட்டேஷனா வந்துட்டே இருக்கு. இப்ப உட்கார ஆன்டி ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், இந்த காரியம் வாய்க்கணும், அவர் ஜபிக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜபத்துல சொன்னா, அப்போ ஆண்டவர் நம்மளோட பேசுற வார்த்தை கரெக்டானதுதான் அப்படின்னு ஒரு ஆண்டவர் தெளிவை நமக்கு கொடுத்தாரு. இந்த நாள்ல 9வது நாள் கூட நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம உபவாசத்துல இருக்கோம். ஏதோ ஒன்று இல்லாமலாம் இருக்காது இல்லைங்களா? ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், பிள்ளைங்க வீட்டு காரியமா இருக்கட்டும், பிள்ளைங்களோட படிப்பு காரியமா இருக்கட்டும், இல்லைன்னா பொருளாதாரத்தில் குறைவுக்காக இருக்கட்டும், இந்த காரியம் எனக்கு வாய்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபவாசத்துல இருக்கோம். அப்படி அந்த உபவாசத்துல இருக்கும் பொழுதும் நம்மளுடைய காரியம் வாய்க்காம போறதுக்கும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு, வாய்க்கிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுதான் என்ன நீங்க நல்லா பார்க்க போறோம். அது ஆண்டவர் எப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவர் வாய்க்க செய்வார், எப்படி இருக்கும்பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்க்காம போகும், யாரெல்லாம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்தார்ன்றத இந்த நாள்ல பார்க்க போறோம். முதலாவது காரியம் வாய்க்க நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா? எந்த நேரம் துக்க முகத்தோட கவலை தோய்ந்த முகத்தோட இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பிள்ளைங்களே கூட எந்த நேரம் அழுகாட்சியாவே அமைதியா இருந்துட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டேன், எதுக்காவது ஒரு விஷயம் உட்காந்தாக்கா நான் அவளை திட்டதான் செய்வேன், எதுக்கு இப்படி இருக்க, எல்லா பிள்ளைங்களோட விளையாடும் போது நீயும் போய் விளையாடணும் அப்படின்னு தான் சொல்லி நான் திட்டுவேன். அப்போ நம்ம ஆவிக்குறி நம்ம உலக பிரகாரமா பார்க்கும் போதே நம்மளுக்கே குழந்தை அப்படி இருக்கிறது பிடிக்கல இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு எப்படி பிடிக்கும்? நாமளும் கூட ஆண்டவர் கூட இருக்கும்போது ஒரு மனமகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட தான் ஆண்டவர் இருக்கும் பொழுது, அப்போதான் நம்ம இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வேண்டிக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த காரியம் வாய்க்க செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு கிரியை செய்கிற தேவனாயும் கூட இருக்கிறார். 5வது பார்க்கணும்னா, ஒரு வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நம்மளுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியா இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கூட ஆண்டவருக்கு முன்பாக வைத்துட்டு, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இங்க நான் போக போறேன், இந்த இடத்துக்கு போக போறேன், இந்த காரியம் செய்ய போறேன், இது உங்களுக்கு பிரியமா, உங்களுக்கு இது சித்தமா அப்படின்னு கேட்டு நம்ம பெர்மிஷன் கேட்டு நம்ம போகணும். நம்ம சின்ன பிள்ளைங்களே கூட எங்காவது கேட்காம போயிட்டா நம்ம திட்டுவோம், எங்க கேட்காம வெளியில எங்க போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளும் செய்யும் போது ஆண்டவருக்கும் கூட நம்ம பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல நம்ம போயிட்டு அந்த காரியம் வாய்க்கிலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதை விட, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புதல் கேட்டுட்டு அவர் போன்னு சொல்லும் பொழுது நம்ம போகும்பொழுது அந்த காரியம் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார், காரியத்தை வாய்க்க செல்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்துடன் காரியங்களை நம்ம நடப்பிக்கணுமா? எப்படி விவேகத்துக்கு நம்ம பார்க்க போனோம், நிறைய அதுக்கு ஒத்த வார்த்தைகள் வருதுன்னா, அறிவு, ஞானம், புத்திசாலித்தனம், மதிநுட்பம், மதிக்கூர்மை, மனக்கூர்மை, தெளிவு, விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் அதுக்கு ஒத்த வார்த்தைகளா வருது. அப்போ ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ ஒரு காரியங்கள் ஆண்டவர் நடக்கிறாரு பாருங்க. விவேகத்துடன் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் கூட விவேகத்தோட இருக்கணுமா? ஏதோ ஒரு செஞ்சோம் போனோம் வந்தோம் செய்யாம ஆண்டவருக்கு விவேகத்துடன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம், அந்த வேலை ஸ்தலத்துல அதுக்கான நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட டைம் கூட செய்யணும், கொடுத்த வேலையை செய்யணும். கொடுக்காத வேலையை போய் நம்ம மூக்க நினைச்சா ரொம்ப குறைச்சிட்டு தான் வரும் இல்லையா? அதே போல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதிகபட்ச வேலையை நமக்கு தேவையில்லை, விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் வேலை சொல்லிட்டு உலக பிரகாரமா சொல்றாங்க. அதே போல நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவா செய்யணும், திட்டமா செய்யணும். ஒரு சமையல் செய்யும் போது கூட அதுக்கான குறிப்பிட்ட ஒரு ஞானம்
அதை எடுத்து தூக்கி கொட்டதான் போடுமே தவிர்த்து அதை நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், ஆனா அதே வந்து என்னது அந்த பலகாரத்தை முழுவதும் கெட்டு போக வைக்குது. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கூட அந்த விஷயத்தை முழுவதையும் பாழாக்க கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம காரியம் வாய்க்கணும், நம்மளை செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயம் பெறணும் அப்படின்னும் போதோ நம்மளுடைய காரியம் வாய்க்கணும், விவேகம் இருக்கணும். விவேகம் முக்கியமா ஒண்ணு நீதிமன்ற புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழிகளில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு ஒரு காரியத்துல. எப்போ அப்படின்னா நம்ம குருடரா இருக்கும்போதோ, ஆண்டவருக்கு நம்ம குருடாக இருக்கலாம், ஆனா நமக்கு அது ஒரு காரியம் நமக்கு முன்பாக இருக்கும், ஆனா அது நமக்கு வெளிப்படையா தெரியாது. ஆனா இருக்கும், ஆனா நமக்கு அதை புரிஞ்சுக்கிற அனுபவிக்கிற அந்த திறமை இருக்காது. அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணுமா, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இந்த காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு முன்னாடி வாசி பார்த்தோம்னா தெரியும். நான் மலைகளையும் குன்றுகளையும் 10 வாசிங்க. சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதிலுள்ளவைகளை தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கரையாந்தத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். பூமியின் கரையாந்தத்திலிருந்து போய் அவருடைய துதியை பாடணும். அப்ப பாடும்பொழுது இந்த வாக்குத்தத்த வசனம் நம்மளுக்கு நிறைவேறும். நம்ம ஆண்டவர் அதிகமா நம்ம துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். துதியில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். துதிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம ரொம்ப கவலையா இருக்கிற நேரத்துல அந்த பாடலே நம்ம ஆர்வம் நம்ம தேடுறோம். அப்போ அந்த பாடும் பொழுது நம்ம காரியத்துல ஆண்டவரை உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற குருட்டா இருக்கிற ஒரு நிலைமையா கூட இருக்கலாம். பாதை தெரியாத ஒரு காரியமா இருக்கலாம். பாதை தெரியாது, அதாவது நம்ம எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்ற நமக்கு அறிவை மங்க செய்யற சூழ்நிலை கூட இருக்கும். அந்த சூழ்நிலை ஆண்டவரை நம்ம பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது அந்த பாதையில நமக்கு தெரிய வைப்பார். குருடா இருக்கிற அந்த காரியத்தை நமக்கு ஒரு பெரிய தெளிவை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இருளான காரியம் நமக்கு முன்பாக இருளா கூட இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, நம்ம ஒரு பேதையா இருக்கோம். நேரத்தை என்னையே கூட பேச வச்சுட்டேன். எனக்கே ரொம்ப பயந்த சுபாவம் ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே பேசுறது சங்கோதைப்படுவேன், பயப்படுவேன். ஆனா என்னையும் கூட நான் ஆண்டவர் பேச வச்சுட்டு அப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் வந்து நம்ம பாடி கீர்த்தனம் பண்ணி குதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார், பாதை செவ்வையாக்குவார். குருடான காரியத்தை ஆண்டவர் குருடா இருக்கிற நம்மளை கொண்டு போய் எங்க கொண்டு போகணுமோ அந்த இடத்துல நிறுத்தி நம்மளை ஆஸ்வதிக்க தேவனா இருக்கிறார். அப்பதான் சொல்றாரு, கோணலாவை செவ்வையாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போ ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த காரியங்களை, இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் எல்லாருமே ஏசாயா புத்தகத்துல சொல்லியிருக்கிற இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் நம்மளுக்கு பலிக்கும். அதுக்கு 2 ராஜாக்கள் 2:10. இந்த இடத்துல இது எல்லாருமே தெரிஞ்ச கதை தான். எலியா எலிசா தீர்க்கதரிசியுடைய கதை தான். இந்த இடத்துல ஒரு அரிதான காரியத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன, உங்களுடைய ஆசீர்வாத காலம் வந்து எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி கிட்ட எலிசா தீர்க்கதரிசி கேட்பாரு. அவர் வந்து 2-3 வாட்டி வந்து அவர் புறக்கணிச்சு நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து வானத்துக்கு நேரம் எடுத்துக்கல்ல போறாருன்ற விஷயம் 2 பேருக்குமே தெரியும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இவரை விட்டுட்டு நம்ம மட்டும் போகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல இவர் மட்டும் என்ன பண்ண விட மாட்டாரு. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்ணுவாரு, நான் எரிக்க போறேன்னு சொல்லுவாரு. இல்ல நானும் உங்க கூட அவர் இங்கே ஏறி அப்படின்னு போவாரு. இல்ல நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாரு. யோர்தான் போறேன்னு, ஆனா நீ அப்போ என்ன சொல்வாரு, நீ இங்கே ஏறு நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அப்போ ஒரு எலிசா தீர்க்கதரிசி ஒத்துக்கவே மாட்டாரு. நான் எங்க போறீங்களோ அங்கேயே நான் உங்க கூடயே வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்வாரு, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டுவாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம எங்க போனாலும் நம்மள விட மாட்டான், நம்ம கூட தான் வருவான்னு தெரிஞ்சு போனதுனால அவர் கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ண, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உன்னுடைய ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி கேட்பாரு. அப்ப சொல்ற வார்த்தை தான், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். அப்போ நான் வந்து
உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தா போதுமா. அவர் சொன்னது என்ன, பார்த்தா போதும், அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல என்ன செய்யணும், உறுதியா இவர் பற்றி கொண்டார். அவருடைய ஊழியத்தில் உடன் ஊழியரா இருந்த எலிசா அவருக்கு உண்மையும் மொத்தமா ஜீவித்தது நிமித்தமா அவரை விட்டு விலகவே இல்லை. நாமளும் கூட ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கும் பொழுது, நீங்க எங்க போனாலும் நான் கூட தான் இருப்பேன், நீங்க என்ன செஞ்சாலும் நான் கூட தான் இருப்பேன், நீங்க என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி நான் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு குழந்தைய கூட நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம விளையாட்டு காட்டுவோம், பிள்ளைக்கு தூக்கி வச்சுட்டு இருக்கும் போது நம்ம விட்டுருவேன் விளையாடுவோம். ஆனா அதுக்கு பயம் என்ன பண்ணி இருக்கோமோ நம்ம ட்ரெஸ்ஸை புடிச்சிக்கும். அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் முழுக்கமா இருக்க சேர்த்து கொள்ள வசனம் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம கைவிடாம ஆண்டவர் நம்ம இருக்கமா குழந்தைய போல மாறாவிட்டால் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றது. அதே போல நம்ம இருக்கமா ஆண்டவர் சமூகத்தையும் அவருடைய கரத்தையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய வேத வார்த்தைகளையும் எல்லாத்தையும் நம்ம இருக்கமா பிடிச்சிக்கும் பொழுதோ நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் வாய்க்கு செய்கிறவரா இருக்கிறார். பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இடத்துல ஞானத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறாரு. ஒரு இரும்பு மொக்கையா இருந்துச்சுன்னா அது இளநி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் இளநி வெட்டணும்னா மொக்கையா இருக்கிற ஒரு கத்தி வச்சு வெட்டணும்னா அதுக்கு நேரமும் செலவாகும், நம்மளுடைய கையும் வலிக்கும், நம்மளுடைய உடல் பலனும் வீணா தான் போகும். ஆனா அந்த இடத்துல ஒரு ஞானத்தை உபயோகிக்கும் பொழுது அதை நம்ம சீவிட்டு அந்த நல்லா ஷார்ப் பண்ணிட்டு நம்ம பண்ணும் பொழுது அது சீக்கிரமா வேலையும் சீக்கிரமா ஆயிடும், நம்மளுக்கும் எந்த ஒரு பாதகமும் வராது. அப்போ ஒரு சின்ன வேலை செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், ஒரு அதிகாரியை பார்க்க போறோம்னா கூட நம்ம என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன வார்த்தைகளை பேசணும்ன்ற அறிவு நமக்கு இன்னும் இருக்க வேணும். அப்போ பேச வேண்டிய இடத்துல பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாத பேசுனா அந்த இடத்துல நம்மளுக்கு காரியம் நடக்குமா, நடக்காது. அப்போ நம்மளுடைய காரியம் வாய்க்கணும்னா கூட ஞானம் ரொம்ப முக்கியம். வேதத்துல நிறைய இடத்துல ஞானத்தை பத்தி போட்டிருக்கு. ஞானம் தன் வீட்டை கட்டும், ஞானமே விலகு அப்படின்னு நிறைய இடத்துல பார்க்கணும். ஞானம் உள்ள ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத இழுத்தி கொடுறார் அப்படின்னு நிறைய ஞானத்தை குறித்து நீதிமன்ற புத்தகத்துல வாசிக்கலாம். அப்போ ஞானம் இருந்தா ஒரு காரியம் நம்மளுக்கு ஞானத்தோடு செயல்படும் பொழுதுதான் அந்த காரியம் நம்மளுக்கு வாய்க்கும், இல்லைன்னா வாய்க்காது. அடுத்தபடியாக 2 நாளாகவும் 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யாருக்கு காரியம் வாய்த்தது? இளைப்பாறுதல் கட்டளையிட்டாரு. அவங்க அலகுங்களை கட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாங்க. எதுக்காகனா முன்னாடி பசங்களை நம்ம பார்த்தோம்னா சலகரிப்பு ஆமா சாரி ஆசா என்ன பண்ணுவாரு, பலிபீடங்களை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வார். அப்போ நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை எடுத்து போட்டு பலிபீடங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அப்பதான் என்னன்னு சொல்ல, அந்த தேசம் அமைதலா இருக்கிற நேரத்துல ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கட்டளை இருக்கிறாரு. அவரை தேடினோம், கர்த்தரை தேடின போது சுற்றும் நமக்கு இளைப்பாறுதல். கர்த்தரை தேடும் பொழுது இளைப்பாறுதல் கொடுத்துட்டு அந்த நேரத்துல நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்காரு. நம்மளுக்கு இளைப்பாறுதல் வேணுமா, காரியம் வாய்க்கணுமா, அது கீழே பார்த்தோம்னா காரியம் வாய்த்தது, காரியம் நினைச்ச காரியம் அப்பதான் வாய்த்தது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது ஈடுபடுத்தும் பொழுது இளைப்பாறுதல் கொடுப்பாரு, காரியமும் வாய்க்க செய்வார். அடுத்தபடியாக காரியம் எப்போது வாய்க்காது. மல்கியா 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாகி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை உருவாக்கம் பண்ணினார்கள். இதற்கு இஸ்ரவேல் ஜனங்களும் எருசலேமின் ஜனங்களும் ஆண்டவருக்கு ஒத்த ஜனங்களான ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தாரு. அந்த கோத்திரத்து ஜனங்களை என்ன பண்றாங்க, அருவருப்பான ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்னன்னா
ஆண்டவருக்கு பிரியமில்லாத பரிசுத்த குலைச்சலா அவங்க செய்யறாங்க. என்னன்னா அந்நிய தேவனுடைய பிள்ளைகளை போட்டு விவாகம் பண்றதுனால ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். இந்த இடத்துல பரிசுத்தம் ஆண்டவர் ரொம்ப விரும்புற ஒரு காரியம். அந்த பரிசுத்தத்தை நம்ம சீர்குலைக்கும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை நம்ம மாற்றும் பொழுது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்தத்தை நம்ம இழக்கிற தருவாயில நம்ம என்னதான் முழங்கால் படிட்டு உபவாசம் போட்டு நம்ம ஜெபித்து காரியம் வாய்க்கணும்னு நம்ம கேட்டா கூட ஆண்டவர் செய்யவே மாட்டார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதத்தை பார்க்கிறோம். நாளைக்கு நாங்கள் அறிவில் அற்புதங்களை செய்யணும். அற்புதமே செய்யணும்னா கூட ஆண்டவருக்கு பரிசுத்தம் முக்கியமா வேணும். அந்த பரிசுத்தம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு அற்புதம் செய்யலாமான்னு நம்ம கேட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது. 1 ராஜாக்கள் 11:11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளையையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை விடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இதுல சாலமோன் ராஜாவை பத்தி பார்க்கிறோம். சாலமோன் ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத சவுல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. என்னன்னா பலிபீடத்தை கட்டி அதை வணங்க செஞ்சுட்டாரு. அது 2 முறை ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னாடி வசனங்களை பார்த்தோம்னால் 7, 8, 9 பார்த்தோம்னால் அவர் சொல்லியிருப்பாரு. 2 முறை அவர் வான் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, நீ வந்து இதை செய்யக்கூடாது, இது பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இந்த பலிபீடத்தை இழுத்தி போடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, செய்ய மாட்டாரு. அதை திரும்பவும் அதை ரிப்பிடேஷனா பண்ணிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி யாருக்கு கொடுப்பாரா, ஊழியக்காரன். அவருக்கு கீழே வேலை செய்யற நம்மளுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போயிடும், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போயிடும். அப்ப ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யலாம்னா, அந்நிய தேவங்களை பின்பற்றினோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பிறருக்கு போயிடும். அந்நிய தேவன்றது நம்ம வெறும் விக்கிரகத்தை மாத்திரம் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் செய்யற ஒரு காரியமே விக்கிரகம் தான். ஆண்டவர் இந்த ஒரு காயத்தை அருவருக்கிறாரு அப்படின்னா, ஒரு திருட்டு அருவருக்கிறாரு, ஒரு பொய் அருவருக்கிறாரு. ஆனா அது நம்ம திரும்ப செய்யறோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு விக்கிரகம் தான். போய் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவாரு, வாந்தி பண்ணி போட்டுறேன்னு சொல்லுவாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருவருக்கிற பலிபீடங்களை, அந்த அருவருக்கிற அந்த விக்கிரகத்தை நம்ம வெறுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆனா அது நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க நம்ம கேட்கும் பொழுது, நம்மளுடைய காரியம் வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்யவே மாட்டாரு. சங்கீதம் 21:11. அவர்கள் உனக்கு விரோதமாய் கொள்ளாமல் நினைத்தார்கள், தீவினை செய்ய முயன்றார்கள், ஒன்று வாய்க்காமல் போயிற்று. இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம சாதாரண வாசித்து பார்ப்போம்னால், இது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கொள்ளாமல் நினைத்தாலும் தீவினை எத்தனை பண்ணார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இது ஏன்னா வேத வசனம் வந்து இருப்புறம் கருப்புறம் பட்டைன்னு சொல்லப்பட்டது போல, அப்போ இப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான், அப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். அப்போ நம்ம அந்த மாதிரி அதை செய்யும் போது, அந்த கொள்ளாங்கி தீவினையே விரோதமா நம்ம செய்யும் போது அந்த காரியம் நம்மளுக்கும் தானே செய்வோம். அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்னன்னா, மற்றவங்களுக்கு நாம கொல்லாம நினைக்க கூடாது, தீவினை எத்தனை பண்ணக்கூடாது, தீவினையை நினைக்கக்கூடாது. அப்புறம் தீவினை நினைக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் வாய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காரியம் வாய்ந்த மனிதர்கள். ஆதியாகமம் 24:40-50. 50 முதலாவது. அப்போது லாபானும் பெத்துவேலும் பிரத்யுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது லாபானும் பெத்துவேலும் பத்தி பார்க்கணும். லாபானும் பெத்துவேலும் யாரு, சகோதரர்கள், அப்பாவும் சகோதரர்கள். இந்த இடத்துல நீங்க இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியா தனது சொந்த ஊருக்கு போயிட்டு என் மகனுக்காக நீ பெண்ணை பார்த்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். யார வேலைக்காரர் அனுப்புவாரு. ஆனா அவர் என்னமோ காரியம் சொல்லுவார், நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன சொல்ற, உன் காரியம் 40 பார்த்தோம்னா சொல்லப்படும், நீ போ, உன் காரியம் உன் பயணம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்கிட்ட ஆபிரகாம் சொல்லுவாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஊழியக்காரர் அனுப்பினாலும் கூட அந்த இடத்துல ஆபிரகாம் நிமித்தமாய் அந்த ஊழியக்காரருடைய காரியத்தை வாய்க்கப்படுகிறார். இந்த இடத்துல லாபானும் பெத்துவேலும் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவங்க பெண்ணெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்ன கன்ஃபர்மேஷன் ஆயிடும், நீ பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இதை விளக்க தேவையில்லை, நேரம் போயிட்டு இருக்கனால
பெண்ணை மகளை கூட்டிட்டு போய் இந்த காரியத்தை ஆண்டவர் தான் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு உண்மையை மொத்தமா ஜீவித்தார். விசுவாசத்தின் தந்தை என பெயர் பெற்றதுனால ஆபிரகாமுக்கு செய்த காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்தார். நம்மளும் கூட விசுவாசத்துல பெருகினவர்களாய் தேடினவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கார். ஆதியாகமம் 39:23-1-2 நானே சொல்கிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் அதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினபடியினால் அவன் வசமாய்த யாவரையும் குறித்து சிறைச்சாலைகளில் விசாரிக்கவே இல்லை. இந்த இடத்துல யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு வந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுவாரு. என்னத்துக்கு? அடிமையா கொண்டு போகப்படுவாரு. அந்த இடத்துல வந்து போத்திபா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல போத்திபா மனைவி வந்து அவங்க கிட்ட வந்து தவறா நடந்துச்சு, அதனால சிறைச்சாலைக்கு போயிடுவாரு. அந்த இடத்துலயும் கூட சிறைச்சாலையில போய் கூட அவன் உண்மை மொத்தமா இருந்ததுனால காரி சித்தி உள்ளவனா அவன் இருந்தான். அந்த இடத்துல உண்மையா இருந்தான். அந்த உண்மையா இருந்ததுனால்தான் ஆண்டவர் அவருடைய காரியத்தை, யோசேப்புடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அவங்க கிட்ட என்ன இருந்தது? உண்மை இருந்தது. எப்படி ஆபிரகாம் கிட்ட விசுவாசம் இருந்ததோ அதே போல யோசேப்பு கிட்ட உண்மை இருந்தது. நம்ம கிட்டயும் கூட உண்மையான காரியம் இருக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய காரியம் எல்லாவற்றும் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். அவன் காரியம் சித்தி உள்ளவனா இருந்தது போல நம்முடைய காரியங்கள் சித்தி பெறணும்னா நம்ம கிட்ட உண்மை ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. 2 நாளாகவும் 32:30 இந்த இடத்துல எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு? அணை கட்டணும்னு முடிவு பண்றாரு. அப்ப அணை கட்டணும்னு முடிவு பண்ணும் பொழுது சனகரிப்பு வந்து ரொம்ப குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் முன்னாடி வசனங்களை 7-8 வாசித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த யூத தேசத்தை, அந்த பட்டணத்தை பிடிக்கணும்னு நினைப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? ரொம்ப அவரோட ஃபைட் பண்ணிட்டே இருப்பாரு. 7-8 வாசித்து பார்த்தோம்னா என்ன சொல்றாரு? உங்களோடு இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் அதிகம் சொல்வாரு. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்? விசுவாச அறிக்கையிட்டார். நம்மளும் கூட இந்த நேரத்துல அந்த படைக்கு பயப்படாம விசுவாசமான ஒரு அறிக்கையிட்டார். நம்மளும் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போதும் நீ வந்து முன்ன காட்டிலும் எங்களோட இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசமா அறிக்கை இடும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாய்க்க செய்வார். எப்படி ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் எசேக்கியாவுக்கும் செய்தது போல நம்மளுடைய வாழ்க்கையும் செய்ய வல்லவராகிற ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். ஒரு 2011 அப்போ நான் ஒரு காரியத்துக்கு பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். என்னன்னா அப்பாவுக்கு வந்து 60-62 வரைக்கும் 2 வருஷம் அந்த ரிட்டைர்மெண்ட் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அப்படி பண்ணா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குமா, எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், பே கமிஷனும் பார்ப்பேன், எனக்கு போஸ்டிங்கும் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு மாம்ச ரீதியா என்ன பண்ணுது? ஆசைதானே நம்மளுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைச்சா நல்லா. இது வரைக்கும் கொடுத்ததை பத்தி சந்தோஷம் பாருங்க, இன்னமும் வேணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்? பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சேன். ஆனா இப்ப போட போறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்ன வரைக்குமே அதை போடவே இல்லை. நம்ம என்னதான் பாஸ்டிங் இருந்து ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். அவர் திட்டம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. அவர் காரியம் வாய்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கணும். அவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதே போல இன்னொன்னு என்னன்னா, என்னுடைய பேப்டிசம்காக நான் ஆனா பாஸ்டிங் போட்டுலாம் ஜெபிக்கல. ஒரு நாளும் அதை குறித்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், நினைச்சிட்டே இருப்பேன். அவர் வந்து கேத்தலிக்க சேர்ந்தவர். அந்த சபைக்கு போனாலும் கூட அவரை இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேனே, முழுக்க ஞானத்துல அப்பத்தை நான் புசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அது அவருக்கே தெரியாது. எனக்கு பேப்டிசம் எடுக்க போறது கூட எனக்கு முன்னாடி கூட சொல்லவே இல்லை. அவரு ஒரு வாரம் முன்னாடி தான் அவரே எனக்கு சொல்றாரு. ஆனா ஒரு 3 மாசமா அவரு கூட போராட்டம் இருந்துட்டே இருக்கிறது அது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எடுக்கலாம் அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். அவர் அதுக்கப்புறமா சொல்றாங்க, எனக்கு 3 மாசமா ஒரு காரியத்தையும் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இது சரி எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேற வார்த்தை வருது, வசனம் வருது, வார்த்தை பாடல் மூலியமா வருது, பைபிள்ல படிக்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை என்னோட ஷேர் பண்ணாரு. அதுக்காக எதுக்காக சொல்ல வரேன், நம்ம பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாலும் நடக்காத காரியங்கள் உண்டு. பாஸ்டிங் போடாம இருதயத்துல உண்மையா ஆண்டவருக்காக ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது காரியத்தை வாய்க்க செய்வதற்காகவும் ஆண்டவரால செய்யக்கூடும் அப்படின்றதுக்காக இந்த இதை சொன்னேன். அடுத்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து
பூமியை நனைத்து புல் பூண்டுகளை முளைக்க செய்தோ அதே போல ஆண்டோட வார்த்தையும் கூட வெறுமையா ஒரு நாளும் திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தை நம்முடைய காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நம்ம கூடவே கிளி செஞ்சுட்டே இருக்கோமா, நம்ம கூடவே இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த எனக்கு உன்னை ரட்சிப்புல நடத்துவேன்னு ஒரு வாக்கு தத்துவம் எனக்கு 2-3 வருஷத்துக்கு தான் வந்தது. உனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்க கூட எனக்கு சொன்னாங்க. ஆனா எனக்கு நிறைவேறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் தாமதிக்கும். ஆனா தாமதித்தாலும் அதுக்கு காத்திருந்த வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய வாசனம் என்ன சொல்லுது, காரியம் வாய்க்கும், வாய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கு நம்ம காத்திருக்கிற அனுபவம் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படுகிறது. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம காரியங்களில புதிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்யற ஒரு வேலையும் ஒவ்வொரு காரியமும் புதுசா தான் இருக்குமா. பழைய நம்ம நாளாக தரவே மாட்டார். புதிய காரியங்களை கொடுத்து நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நினைச்சாருன்னா, அவர் நினைச்சா என்ன காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவரால் வாய்க்கு செய்யக்கூடும். ஆண்டவர்கிட்ட என்னவா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், வழியை கருத்துக்கு ஒப்புவிக்கணும், விவேகத்துடன் இருக்கணும், ஞானத்தோடு நடக்கணும். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை வாய்ப்பு செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.